சில காலத்தின் நேரத்தை கருதி பரிசுகள் பிறகு வழங்கப்படும். பரிசு பெற்றவர்களுடைய பெயர்களை மட்டும் சர்க்காருடைய அனுமதியோடு இங்கு வாசிக்கப்படுகின்றது. ஹுப்பூர் ரசூல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் முஹப்பத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், எங்களுடைய சர்க்கார் கபிலாவுடைய ஹலீஃபா ஆலி ஜனாப் அல்ஹாஜ் நசீருதீன் ஹாஜார் அவர்களுக்கு எங்களுடைய மாநார் ஷஃபீகுர் ரஹ்மான் கொண்டாடி கொடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். நாரே தக்பீர், நாரே ரிசாலா. அடுத்தபடியாக எங்களுடைய சர்க்கார் கபிலாவுடைய ஹலீஃபா மௌலானா மௌல்வி நூர் முகமது ஹசரத் அவர்களுக்கு எங்களுடைய சகோதரர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் முகமது யஹ்யா யூசுப் ஹசரத் அவர்கள் பொன்னாடி போட்டி கௌரவப்படுத்துகின்றார்கள். நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர், நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். அடுத்தபடியாக எங்களுடைய சகோதரர் மௌலானா மௌல்வி அல் ஹாஃபிஸ் அல் ஹாஜ் முகமது யஹ்யா யூசுப் ஹசரத் அவர்களுக்கு எங்களுடைய பாசத்திற்குரிய நசீருதீன் ஹாஜா அவர்கள் பொன்னாடி போட்டி கௌரவப்படுத்துவார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர். எங்களுடைய பாசத்திற்குரிய ஜின்னா சாஹிப் அவர்களுக்கு எங்களுடைய சகோதரர் மௌலானா மௌலவி முகமது யூசுப் முகமது யஹ்யா யூசுப் ஹசரத் அவர்கள் பொன்னாடி போட்டி கௌரவப்படுத்துவார்கள். மேடம் நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே ரிசாலா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையால் மதரசாவில் நடத்தப்பட்ட போட்டிகளில் ஹுப்பூர் ரசூலை வெளிப்படுத்தும் விதமாக கட்டுரை போட்டியும் கவிதை போட்டியும் நடத்தப்பட்டது. அதில் எல்லோருமே சிறப்பாக எழுதியிருந்தாலும் முதல் 3 பரிசுக்கு தகுதியானவர்களாக கட்டுரை போட்டியில் இந்த வருடம் பட்டம் பெறவிருக்கக்கூடிய மாணவர் முஹம்மது யூசுப் அலி அவர்கள் 1ஆம் இடத்திலும், முஹம்மது ஃபாசில் 2வது இடத்திலும், அப்துல் சலாம் திப்பு 3ஆம் இடத்திலும் பரிசை வென்றிருக்கின்றார்கள். கவிதை போட்டியில் முஹம்மது ஃபாசில் 1 இடத்திலும், அபு சாலிஹ் பட்டம் பெறக்கூடிய மாணவர் 2வது இடத்திலும், முஹம்மது ஜாவித் நசீம் 3ஆம் இடத்தில் வென்றிருக்கின்றார்கள். நிஸ்வானில் கட்டுரை போட்டியில் ஆலியா தஹ்சீன் 1 இடத்திலும், ஆயிஷா முன்ஷிஃபா 2வது இடத்திலும், அஃப்ரா ஃபாத்திமா 3வது இடத்திலும் இருக்கின்றார்கள். கவிதை போட்டியில் 1 இடத்தில் ஆயிஷா ஆஃபியா, 2வது இடத்தில் நௌஃபா நஃபீலா, 3வது இடத்தில் ஆயிஷா மிஸ்பாஹ் நூதா இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா எல்லோருக்குமே உண்மையான ஹுப்பூர் ரசூலை தந்து வெற்றி பெற செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். தமிழகம் மட்டுமல்ல, உலகில் பல்வேறு மீலாது பெருவிழா மேடைகளுக்கு சென்று எம்பெருமானாரினுடைய வாழ்வியல் சிந்தனைகளை மக்களுக்கு மத்தியிலே பரப்பி பெரும் பங்கு ஆற்றி வருகிறார்கள். உஸ்மானி ஆலிம்கள் உள்ளத்தில் மட்டுமல்ல, உலகில் வாழுகிற எல்லா உலமாக்களினுடைய உள்ளங்களிலும் ஹசரத் அவர்கள் பரிபூரணமாக நின்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய ஹாஜா ஹசரத் அவர்கள் இப்போது சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக நமதூர் மக்தூமியா அரபிக் கல்லூரி சார்பாக வெளியிடப்பட்ட மீலாது மலர் விற்பனைக்கு வந்திருக்கிறது. தேவையுடையவர்கள் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أنت تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل وقال النبي صلى الله عليه وسلم حياتي خير لكم ومماتي خير لكم أو كما قال عليه الصلاة والتسليم கண்ணியத்திற்கு மிகுந்த மேன்மைக்குரிய மிக சிறப்பான உள்ளத்தின் அன்போடு நடைபெற்று வரக்கூடிய மனித புனிதரான நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவிழாவுடைய நிறைவு நிகழ்வான இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நமக்கெல்லாம் ஆசிரியரை வழங்கி துவா செய்ய இருக்கின்ற நம்முடைய கல்வியில் நிறைந்த சங்கைக்குரிய ஷேகுனா திருவிழாவர்களே, மேன்மைக்குரிய உலமாக்கள் மக்களே, சங்கைக்குரிய ஷேகுனா அவருடைய மேன்மை மிக்க கலீஃபாக்களே, வருகின்றிருக்கக்கூடிய பெரியோர்களே, உலமாக்கள் மக்களே, கண்ணியமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, பாசமிக்க சிறுவர்களே, சிறுமியர்களே, மீண்டும் ஒரு தடவை ஒரு சலாம் சொல்லி என்னுடைய வார்த்தைகளை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கொண்ட அன்பை வெளிப்படுத்துவதற்கும் அதை அதிகப்படுத்திக் கொள்வதற்குமாக இப்படிப்பட்ட பெருவிழாக்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த கியாமத் வரைக்கும் நடக்கும். என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், லதஸ்மஊன் வயஸ்மஉ மின்கும் வயுஸ்மிஉ மிம்மன் சமிஅ மின்கும். என்னை பற்றி நீங்கள் கேள்விப்படுவீர்கள், உங்களுக்கு செய்தி சொல்லப்படும். அதுவும் அவனுடைய அற்புதம் தான். உலகத்தில் வந்த தலைவர்கள் எல்லாம் கொஞ்ச நாள் அவங்களை பத்தி பேசுவாங்க, வெறும் மறந்துடுவாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், லதஸ்மஊன், நீங்கள் என்னை பற்றி நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள், உங்களுக்கு சொல்லப்படும். வயஸ்மஉ மின்கும், உங்களிலிருந்து மற்றவர்கள் கேட்பார்கள். வயுஸ்மிஉ மிம்மன் சமிஅ மின்கும், யார் கேட்டார்களோ அவர்களிடத்திலிருந்து மற்றவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அதனால என்னுடைய அந்த புகழ், அந்த மாண்பு உலகத்தில் சொல்லப்பட்டு கொண்டே இருந்து சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட மகத்தான மாண்புக்குரிய அந்த நாயகத்தை எந்த கோணத்தில் பேசுவதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும், அவ்வளவுதான். கேட்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ما إن مدحت مقالة محمدا بمقالتي ولكن مدحت مقالة بمحمد. நாயகமே, என்னுடைய வார்த்தைகளை கொண்டு உங்களை புகழவில்லை, உங்களை புகழ்வதால் என் வார்த்தைகள் புகழ்கிறது என்று சொல்வார்களே சய்யிதுனா ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அது மாதிரி அவங்களை பற்றி பேச, கேட்க, அவருடைய சபையில் கலந்து கொள்ள, அவருடைய அற்புதமான மௌலிது ரசூலை நாம் ஓத,
அவர்கள் பேரால் நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் கொடுத்து வைத்தவர்கள், நாம் பாக்கியமானவர். ஏதோ நாம அவங்களுடைய கோடை சொல்லி அவங்களுடைய மதனை சொல்லி அவங்களுக்கு அந்தஸ்து ஏற்படுது நம்ம நினைச்சோம்னா நம்மளை விட ஜாகியர்கள் யாருக்கு ஏறலாம். நாயகமே உங்களுடைய புகழை, கீர்த்தியை, கண்ணியத்தை உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் சொன்னார். லம்மல் இலாஹு சுமன் நபி மஸ்மிஹி இத் கால ஃபில் ஹம்ஸில் முஅذின் அஷ்ஹது. எப்பொழுதெல்லாம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்படுகிறது, அதை தொடர்ந்து அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்பட்டார்கள். அவருடைய திருநாமம் உச்சரிக்கப்படாத பாங்கு கூடாது, அருள்நாமம் சொல்லப்படாத இக்காமத்து நிறைவில்லை. தொழுகை ரப்புக்கு தான் சொந்தம், ஆனால் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்ல வேண்டும். சுஜூது தான் தொழுகையில் பிரதானமானது. அந்த சுஜூதே இல்லாத ஒரு ஸலாத்துல் ஜனாஸா கூட இருக்கிறது. அந்த ஸலாத்துல் ஜனாஸாவில் கூட ஸலவாத் ஓதும்படி நமக்கு படிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா நமது நாயகத்தினுடைய கண்ணியத்தை உயர்த்திருக்கிறார். யாராவது ஸல்லல்லாஹு கண்ணியத்தை குறித்து பேசுவதை அவர்கள் விமர்சிக்கிறார் என்று சொன்னால் வேறொன்றுமில்லை, அவருடைய கல்விலை இருக்கார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அம்லம் யாரிபு ரசூலஹும் வஹும் லஹு முன்கிரூன். ரசூலுடைய வரலாற்றை அவர்கள் அறிந்திருக்க வேண்டாமா? தெரியாத காரணத்தினால் தான் இன்கார் செய்கிறார்கள். யார் அவர்கள்? அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த கண்ணியம் என்ன, அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு உண்டான மேன்மை என்ன என்பதை தெரியாத காரணம், அதனால்தான் இன்கார் செய்கிறார்கள். அல்லாஹ் அதற்கான காரணத்தையும் சொன்னார். எனவே அந்த ஒப்பற்ற நாயகத்தினுடைய கண்ணியத்தை நாம் புரிவதற்கும் நடத்தப்படக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாம் வெறும் ஏதோ ஒரு சாதாரண சம்பிரதாயமான நிகழ்ச்சிகளாக இல்லாமல் நம்முடைய உள்ளத்தில் அந்த ஒப்பற்ற ஹபீபினுடைய மஹப்பத் அதிகரிப்பதற்கும் அவர்களோடு எல்லா நிலையிலும் நாம் ஒன்றித்திருப்பதற்கு உண்டான ஒரு நசீபாக அல்லாஹ் இந்த விழாக்களை காரணமாக்கி கொள்வானாக என்று துஆ செய்தவர்களே. அதனால நான் அவங்களுடைய வச்சுட்டு நீண்ட நேரம் பேசுற அளவுக்கு உண்டான நிலையில நான் இல்லை, 10 நிமிஷம் பேசி முடிச்சுக்கிறேன்னு சொன்னேன். இருந்தாலும் அவங்களுடைய உத்தரவையும் மீற முடியாது, இங்க நிர்பந்தமான ஒரு நிலை அப்படிங்கிற காரணத்தினால இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய துஆவை ஆசித்து சில வார்த்தைகளை நான் பேசுறேன். பெருமையான பெருமக்களே, கண்ணியமான சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதில் மாத்திரம் அல்ல நமக்கு முன்னோடி, அவர்களை மீது தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதிலும் அவர்கள் மீது தங்களுடைய கண்ணியத்தை வெளிப்படுத்துவதிலும் நமக்கு முன்னோடி. சஹாபாக்களை பொறுத்தவரையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றினாங்க அப்படிங்கிறது மாத்திரம் இல்லை. யார் அவர்கள்? இக்தாரஹுல்லாஹு லிஸஹபத்தி நபியிஹி வ லிஇகாமத்தி தீனிஹி. தன்னுடைய நபியின் தோழமைக்காக அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நமக்கு சஹாபாக்கள். நமக்கு அவர்கள்தான் ஹிதாயத்தினுடைய முன்னோடிகள். அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஜ்மா செய்தாங்க என்பதில் மாத்திரம் அல்ல முன்னோடி, அவர்கள் மீது அன்பை வெளிப்படுத்துவதில், கண்ணியத்தை வெளிப்படுத்துவதில் அவர்கள் தான் நமக்கு முன்னோடியாய் வழிகாட்டியாய் அந்த பெருமக்கள் இருக்கிறார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்கிறாங்க, மத்த சாத்து யார சொல்லலாம், நான் இனிமேல் கியாமத்து நாளுடைய டேட் என்னன்னு கேட்கிறேன், என்னைக்கு கியாமத்துன்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, கியாமத்தெல்லாம் கேட்கிற மாதிரி இருக்குது, டேட்டையெல்லாம் கணிதா குறிச்சு கேட்கிற மாதிரி இருக்குது, ரெடியா இருக்கிறீங்களா, சரக்கெல்லாம் நிறைய வச்சிருக்கிறீங்களா, அதுக்குண்டான தயாரிப்போடு இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஒண்ணும் இல்லைன்னா ஒரு சரக்கு கிடையாது. மாலி சிவா சொல்லி நாம சொல்ற மாதிரி சொல்றாங்க, ஒண்ணும் இல்லை நாயகம். ஆனால் ஒண்ணு இருக்குது, அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை கல்வியில் இருக்குது. செய்ய வேண்டிய அமல்களில் குறைவு இருக்கலாம், சொல்லப்பட்ட கட்டளைகளில் குறைவு இருக்கலாம், ஆனால் அந்த முஹப்பத்துக்கு எந்த குறைவும் இல்லைன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் எல்லாம் குழுகழித்த ஒரு வார்த்தை, கொண்டாடிய ஒரு வார்த்தை, மதீனாவே பெருமைப்பட்ட ஒரு வார்த்தை எல்லாம் சொன்னார்கள். அல் மர்உ மஅ மன் அஹப்ப. ஒரு மனிதர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களோடு இருப்பார். அதை விட பஷாரத்து சஹாபாக்களுக்கு வேற எதுவும் முடியாது. அதனால நாமும் அதை கொண்டுதான், அந்த மஹப்பத்தை கொண்டுதான் வெற்றியும் மேன்மையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம். மஹப்பத்திலும் சரி, சஹாபாக்கள் எப்படியெல்லாம் முப்பத்து வச்சிருந்தாங்க யாருக்கும் சொல்லி காட்ட வேண்டியதில்லை. ஜெயித் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உஹது யுத்தம் நடந்து முடிந்திருக்கிறது,
அதுல பலரும் காயமுற்று, சில பேர் காணல. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த சஅத் பின் ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காணவில்லையே, அவங்கள போய் யாரும் பார்த்துட்டு வர்றீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு எழுந்திருச்சு, நான் இவன் நீங்க சொன்னா நான் போறேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க பார்த்துட்டு வாங்க. சஅத் பின் ரபீ ரலியல்லாஹு அவர்களை கண்டால் நீங்க முதல்ல என்னுடைய சலாமை சொல்லுங்க, ரெண்டாவது நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு உங்களை சொல்ல கேட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லுங்க என்று சொல்லி அனுப்புகிறார். இங்கிருந்து போன அதுல சஅத் பின் ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த உஹதுடைய யுத்த களத்தில் குற்றுயிரும் குறைவுயுமா இருக்கிறார். ஏராளமான காயமுற்று கிடக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லி விட்டாங்க. இந்த செய்தி இருக்கிறதே அவங்களுடைய வாழ்நாளில் அதை விட பாக்கியமான ஒரு நேரமாக அவர்களுக்கு இருக்கிறது. ஆனந்தப்பட்டார். நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்ல கேட்டு வர சொன்னாங்க. உடனே இன்னி ஐந்து ரீஹல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வாசனையை நுகர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். சுவனத்தினுடைய வாசனையை நான் நுகர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லி விட்டாங்கன்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சலாம் சொல்லிவிட்டு அவர்களுக்கு அவர்களுக்காக நிறைய காரியங்களை ஜஸல்லாஹு அன்னா வ அன் ஜமீஇல் உம்மத்தி கைரா, நிறைந்த துஆக்களை இன்னைக்கு மதீனா முனவராவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான ரவுதாவிலே நின்று அவர்களுக்கு நாம் சலாம் சொல்லக்கூடிய அந்த சலாமுக்கு பின்னால் சில வார்த்தைகளை நாம் சொல்கிறோம்னு சொன்னா அதெல்லாம் அதற்கு செய்யணும்னா சஅத் பின் ரபீ ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வஃபாத்தினுடைய நேரத்தில் சொன்ன வார்த்தைகள் சொன்னாங்க. நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய சலாமை சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு நிறைந்த கூலியை தரட்டும், நான் காலமெல்லாம் எங்களுக்காக அர்ப்பணித்தார் என்று அவர்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு தன்னுடைய சமூகத்துக்கு சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே தப்பிப்பதற்கு உங்களுக்கு எந்த வழியையும் அல்லாஹ் வைக்கல, அதனால அந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்க ரூஹ் போயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, நஸஹலில்லாஹி வ ரசூலிஹி ஹய்யம் வ மய்யிதா, இந்த உலகத்துல ஹயாத்தாக இருந்த காலகட்டத்திலும் இந்த உலகத்தை விட்டு பிரியும் நேரத்திலும் சஅத் பின் ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா விதமான நன்மையை நாடி இந்த காரியத்தை செய்துவிட்டார்கள் பாராட்டார். சஹாபாக்களை பொறுத்தவரையில அவங்க செய்த அவங்களுக்கு காட்டிய அன்பு, அவங்களுடைய கண்ணியம் சொல்லி மாட்டார். கொஞ்ச நஞ்சங்கள் ஏராளமான வரலாறுகள் ஹதீஸ்களிலேயே வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைப்பாடு, சஹாபாக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்று பார்த்து வருவதற்காக வேண்டி ஒரு ஆள் அனுப்புனாங்க. அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, இந்த உலகத்திலே பெரும் பெரும் தலைவர்களை நான் கண்டிருக்கிறேன், மன்னர்களை கண்டிருக்கிறேன், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தோழர்களை யாரையும் நான் கண்டதில்லை. அந்த அஸ்ஹாபுகள் எவ்வளவு நேசரை வைக்கிறார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் அவர்களை போல் தன்னுடைய தலைவரை நேசம் வைத்த ஒரு தலைவரை உலகத்தில் காணவில்லை என்று சொன்னார். அந்த அளவிற்கு உண்டான ஒரு நேசம், இந்த நேசத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை. இது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் உயிரை விட, உங்களுடைய பெற்றோர்களை விட, நீங்கள் பெற்றெடுத்த மக்களை விட, உலகத்து மாத்திர அவ்வளவு பேரை விட என்னை நேசித்தால்தான் நீங்கள் பூரணமான உண்மை. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, எல்லாவற்றை விட மேலாக அவர்கள் நம்மை நேசித்தார். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கிய எல்லா வாய்ப்பையும் நான் விரித்து செல்லவில்லை. எந்த நிலையில் இருந்தாலும் இந்த உம்மத்திற்காக மேராஜுக்கு போனாங்களா, அங்கே மனிதர்கள் ரெண்டு சந்தர்ப்பத்துல மற்றவங்களை மறந்துடுவாங்க. ரொம்ப கஷ்டமான நேரம் அவருக்கு. அப்படிப்பட்ட நிலையில மற்றவங்களை நினைச்சு பார்க்க மாட்டாங்க. அது மாதிரி வாழ்க்கையினுடைய ரொம்ப உச்சத்துக்கு போயிட்டாங்கன்னு வைங்க, மற்றவங்க சாதாரணமா நினைக்க மாட்டாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உச்சத்திற்கு சென்றார்கள். அவருடைய வாழ்க்கையில் கடும் சோதனைக்குண்டான நிலையில், அந்த நிலையில் இருந்தாலும் கூட இந்த உம்மத்தை அவர்கள் மறக்கவில்லை. அல்லாஹ் கொடுத்த மகத்தான வாய்ப்புகள் எல்லாவற்றையும் இந்த உம்மத்திற்கு பயன்படுத்தினார். உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு துஆவை கொடுத்தார். பொதுவா நபிமாருடைய துஆக்கள் எல்லாம் ஒப்புக்கொள்ளப்பட்டதுதான். ஆனால் அல்லாஹ் சொல்லி கொடுத்தான், என்ன கேட்டாலும் நான் பெறுகிறேன் என்று சொன்னான். என்ன கேட்டான் சொன்னாங்க, உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தான். எல்லா நபிமார்களும் அதை பயன்படுத்தி விட்டார். நல்ல காரியத்துக்கு தான் பயன்படுத்தி விட்டார். ஆனால் எனக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த பாக்கியத்தை
என்னுடைய உம்மத்துமார்களின் ஷஃபாஅத்திற்காக அதை நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன். நாம் பாக்கியம் செய்த உம்மத் அல்லவா, கொடுத்து வைத்த உம்மத் அல்லவா. யாரும் யாருக்கும் பயன்பட இயலாத நம்முடைய அவயவங்களே நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் அந்த நாளில் اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாளில் நம் அவயவங்களே நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் நாளில் لو يفتدي من عذاب يومئذ ببنيه وصاحبته واخيه وفصيلته التي تؤذيه எல்லாவற்றையும் அர்ப்பணித்தாலும் அவருக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நரகம் என்று முடிவாகிவிட்டார், அதை தப்பிப்பதற்கு எந்த வழியும் இல்லை, எதை பகரமாக்கினார் என்று அல்லாஹ் சொல்வானே. அந்த காலகட்டத்தில் எல்லோரும் அனானப்பட்ட நபிமார்களை நப்சி நப்சி என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே யா உம்மத்தி என்று சொல்லக்கூடிய மாண்பாளர் மனித புனிதராம் நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க எப்பமெல்லாம் அழுதாங்கன்னு சொல்லி தொகுப்பு நூல்கள் இருக்கிறது. புகார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல ஒரு தடவை ஸல்லல்லாஹு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஜிப்ரீல் ஸலாம் வந்துட்டாங்க, அல்லாஹ்வுடைய ஹபீபே நாங்கள் ஏன் அழுகிறீங்க, என் உம்மத்தை நினைச்சு அழுக வேண்டிய என்ன இருக்குது, அல்லாஹ் நீ கேட்டதை எல்லாம் கொடுத்துட்டாங்க. நீங்கள் கேட்டதை எல்லாம் அல்லாஹ் கொடுப்பான் கியாமத்திலே, நீங்கள் திருப்திப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். என்ன என்னுடைய உம்மத்துமார்களில் ஒருவர் நரகத்தில் இருந்தாலும் என்னால் தாங்க இயலாது. அதனால நாம் நன்றி உள்ள சமுதாயமாக இருந்தால் அவர்களை நினைப்பதும் அவர்கள் மீது அன்பு காட்டுவதும் அவர்களுக்காக நம்முடைய காரியங்களை ஆக்கிக் கொள்வதும் இருக்கிறதே பெருமக்களே, அது அடிப்படையான விஷயம். ஸல்லல்லாஹு வாழ்வை எந்த கோணத்தில் சொன்னாலும் பாக்கியமானது. உலகத்துல இந்த துன்யாவை விட்டு பிரிகின்ற நேரம் ரொம்ப கஷ்டமான நேரம். அல்லாஹ் எல்லோருக்கும் ஹுஸ்னுல் ஹாத்திமாவையும் இன்பகரமான முறையில் ரப்பை சந்திக்கும் உயர்ந்த நசீபையும் அல்லாஹ் தந்திருக்கிறார். எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு உள்ளத்துல ரொம்ப நாளா ஒரு பயம், கபர்ல கொண்டு போய் வைக்கப்பட்டா நம்ம தனிமையில் ஆக்கப்பட்டு விடுவோமே, பெருமைக்காக சொல்லல சொல்றேன். அதனால ஒரு ரூம்ல தனியா நான் படுக்க மாட்டேன். தனியா என்னால படுக்க சாதாரண முயலாது. யாராக்கள படுக்கலாம், கூட இருக்கலாம். ட்ரெயின்ல கூட அப்பர் பெருத்துல மிடில் பெருத்துல கூட என்னால படுக்க முடியாது. இப்ப கூட ஒரு காரியத்துக்காக நான் பயணம் செய்த நீண்ட பயணம் வரும் பொழுது எனக்கு மிடில் பெருக்கு இருந்துச்சு. நான் கீழே இறங்கி நின்றுட்டு இருக்கேன். அவர் கேட்கிறாரு, என்ன நிக்கிறீங்க? அவர்கிட்ட என்ன சொல்ல முடியும்? சகோதர சமுதாயம் கபருடைய நினைவு வந்து அதை பற்றி உண்டான கபர்ல வைக்கப்பட்டா அந்த பயத்துல எனக்கு நைட்ல அப்படி தனியா இருந்தா தூக்கம் வர. நான் சந்திக்கக்கூடிய நம்முடைய சேகனா அவர்கள்ட்ட தான் ஒரு தடவை சொன்னேன், இப்படி மாதிரி உள்ளத்துல ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. நான் அல்லாட்ட அதை போக்கணும்னு கேட்டதில்லை. என்ன கபரை பற்றி ஞாபகம் தானே, நல்லதுதான் நினைச்சிட்டு சாமி இருந்தேன். ஆனால் இந்த பயம் இருக்கிறது தூக்கத்துக்கு எடுத்து எனக்கு தூக்கம் வராது. அதுக்கு அந்த அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற காரணத்தினாலே சங்க பேர் நம்ம விஷயம் நம்மள்கிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, எதுக்கு நமக்கு பயம்? கபர்ல வைக்கப்பட்ட உடனேதான் மனித புனிதலாம் நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா காட்டப்படுவார்கள். நமக்கு என்ன இங்கே பயம் இருக்கிறது, என்ன கஷ்டம் இருக்குதுன்னு சொன்னா அதோடு அந்த பயம் நீங்க பெருமைக்காக சொல்லல, யதார்த்தத்தை சொல்ல. பெருமையானவர்களே, வாழ்வின் எந்த கோணத்திலும் ரஹ்மத்துல் ஆலமீனாய் நமக்கு வாய்ந்தவர்கள் அல்லாஹ். துன்யா விட்டு மௌத்தாக்கூடிய நேரத்துல பல பெரியவர்களும் கூட என்ன ஆசைப்பட்டாங்கன்னு வரலாற்றை படிக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகிற நேரத்துல வந்தாங்களாம், மலக்குல் மௌத் வர்றாங்க, அனுமதி கேட்டுதான் ரூ வாங்குவாங்க நபிமார்கள்ட்ட. அதனால கேட்ட உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, எந்த சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டோமோ அங்க போவோமா, ஏன்னா அங்கிருந்து அப்பா வெளியாக்கி வச்சிருக்கிறானே அதனுடைய நிலை என்ன தெரியணுமேனாங்களாம். அப்போ மலக்குல் மௌத் ரப்படத்துல சொன்ன நேரத்துல அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை காமிச்சு கொடுத்தான். நீ இருக்கிற இடம் இது சந்தோஷமாயிட்டேன் நாங்க அப்புறம் வருவாங்க. மாதிரி ஒவ்வொரு நபிமாருடைய வரலாற்றிலே வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்கன்னா மலக்குல் மௌத் அங்க சொன்னாங்கன்னா நாங்க டீக்கல் சுத்திக்கிட்டு இருக்கிறேன், தீவிர சுத்திக்கிட்டு இருக்கிறேன், இங்க வச்சு ரூ வாங்கினா நபிமார்கள் எங்க ரூ வாங்கப்பட்டு அங்கதான் அடக்கணும்.
எனக்கு அடக்க கூடாது, எனக்கு ஆசை பைத்துல் முகத்தஸ். அதனால நான் பைத்துல் முகத்தஸுக்கு போன பிறகு என்ன ரூ வாங்கன்னு அவங்க சொன்னாங்க. அவங்களுடைய சொந்த விஷயங்களை குறித்து நல்லபடியான முறையில் ஆக வேண்டும் என்றுதான் நபிமார்களும் கூட ஆசைப்பட்டார். ஆனால் நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்வின் கடைசி கட்டத்தில் எப்படி இருந்தது என்பதை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த விஷயத்தை கேட்கவே, சொந்த விஷயத்தை அவங்க கேட்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே வந்து சலாம் சொல்லி வருகிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதெல்லாம் வழக்கம்போது வந்தாங்க, கேட்டாங்க சந்திக்க வந்திருக்கிறீங்களா, வேற எதுவும் உத்தரவாக கேட்டாங்க. நான் சந்திக்க தான் வந்தேன், நீங்க அனுமதி கொடுத்தா ரூம் வாங்கிட்டு போறேன்னு சொன்னாங்க. ஜிப்ரீல் இல்லாம எனக்கு சரி வராது. நாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சலாம் சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ட்ட கேட்டாங்க, பஸ்ரீ ஏதாவது சோபனம் சொல்லுங்க ஜிப்ரீல். அவங்க சொன்னாங்க, நாயகமே உங்களுக்காக சொர்க்கத்தின் கதவுகளெல்லாம் திறந்திருக்கிறது, மலக்குமார்கள் அணிவகுத்திருக்கிறார்கள், நரகம் மூடப்பட்டிருக்கிறது, சோபனம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு சலாம் சொல்லி விட்டாங்க. பஸ்ரீ ஜிப்ரீல் எனக்கு சோபனம் சொல்லுங்கள், சோபனம் சொல்லுங்கள், சோபனம் சொல்லுங்கள். திரும்ப 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 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை தெரிந்தவர்கள் அல்லவா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். எனவே அல்லாஹ்விடத்திலிருந்து அவர்கள் வந்து சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா உலகத்தில் எல்லா உம்மத்துமார்களும் சொர்க்கத்திலே நுழைவதற்கு முன்னால் உங்களுடைய உம்மத்து தான் முதல்ல சொர்க்கம் போகணும். எல்லா உம்மத்துமார்களை விட உங்களுடைய உம்மத்து தான் சொர்க்கத்தில் எண்ணிக்கையில் மொத்த 80 சப், மொத்த 120 சப்புன்னா 80 சப்பு உம்மத்து முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுல்தான் இந்த உம்மத்து தான். எல்லோருக்கும் இவர்கள் தான் சொர்க்கம். எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவங்க கேட்டாங்க, என் மனசுல ஒரு எண்ணம் இருக்குது, என்னுடைய உம்மத்துமார்கள் வாழ்க்கையில் ஏதாவது தவறு செய்துட்டா அவங்களுடைய தௌபாவுடைய நேரம் எதுங்க, எந்த நேரத்துல பாவம் செய்துட்டோம், தன்னை மன்னிப்பு கேட்டோம், திரும்பிதான் பாவம் செய்து எனக்கு அதுக்கு தண்டனை இருக்கு. தௌபாவை அல்லா ஏற்றுக்கிட்டான். ஒரு பாவம் செய்தோம், அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டோம், கதறி அது கேட்டோம், திருப்பி ஏதாவது பாவம் செய்தோம், அதுக்குன்னால அடி விடுவா இல்ல பின்னால. அப்ப எதுதான் உச்சகட்டமான தௌபாவினுடைய நிலைப்பாடு? ஒரு வருஷத்துக்கு முன்னால, நமக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால இருந்தா அல்லாஹ் தௌபா ஏற்றுக்கும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நமக்கு தெரியும் ஒரு விஷயம். ரெண்டாவது, அதுக்கு முன்னால செய்யற பாவங்களை எல்லாம் தௌபா செய்துட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னால விஷயத்துக்கு வாங்குற அடி யாருக்கு? அதை தாங்கணும் இல்லையா? என்னால பொருந்திக்கிற முடியலன்னு சொன்னாங்க. ஒரு மாதம் ஆக்கப்பட்டு குறைத்து 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 கடைசியிலே தொண்டை குறையிலே அவருடைய ஊர் வருகின்ற அந்த நேரத்தில் பேச இயலாத அந்த கட்டத்திலையும் மனமுறிய ரப்பிடத்திலே தன் பாவங்களை குறித்து தௌபா செய்தால் அல்லாஹ் அதை கபூல் செய்வான் என்று சொன்ன பொழுதுதான் அல்லாஹ் பொருந்திக்கும். நாம் நன்றி விட செய்தார், நமக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள். என்னுடைய உஸ்தாத் பெருந்தகை சங்கீக்கடி லீலாபிரதவர்கள் மற்ற உள்ளிட்ட பெருமக்கள் எல்லாம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, சொல்லிக்கிறதுக்கு பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன் இடத்துல ஒவ்வொரு கட்டத்திலையும் ஏதாவது சோதனை வரும் பொழுது மூசாவை காப்பாத்துங்க என்பதை நான் உங்களை ஈமான் கொண்டுருவேன், அல்லாஹ் நம்புவேன் சொல்லும் பொழுதெல்லாம் கை கொடுத்தாங்க. ஆனா அந்த சோதனை நீங்க பிறகு மீண்டும் பழைய நிலையிலேயே இருந்தாங்க. கடைசி கட்டம் நைல் நதியை மூழ்கடிக்கப்பட்ட பொழுது அப்பொழுது சொன்னான், காப்பாத்துங்க, நான் இன்னும் உங்களை ஈமான் கொண்டுருவேன், உங்களை ரசூலா ஏத்துக்கிறேன். ஒரு தடவையா 2 தடவையா? ரொம்ப அனுபவப்பட்டோம்மா, 9 தடவை அனுபவப்பட்டேன். கஷ்டம் வரும்போதெல்லாம் அந்த அந்தாங்கிற, போன பிறகு நீங்க ஆண்டவன் இருக்கிற, அதனால நீ போயிட்டு வந்துட்டாங்க. இந்த செய்தி நமக்கு சொன்ன மனித புனிதராம் செய்தனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மூசாவுடைய இடத்திலே இந்த முஹம்மது இருந்திருந்தால் அவருக்கு கை கொடுத்திருப்பேன். எப்படியாவது ஈமான் கொள்ள மாட்டாங்க, எப்படியாவது ஈமான் கொண்டு இந்த பேராசை அல்லாஹ் சொன்னது ஒரு ஹதீஸ், பேராசை கொண்டவர்கள் உங்கள் உயிரையே மாய்த்துக் கொள்வீர்கள் வருகிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கியாமத்திலே நமக்காக பரிந்துரைக்கக்கூடிய மகத்தான அமர்வுமுறைகள் நிறைந்த அந்த நாளில் எல்லோரும் பயத்தில் உறைந்திருக்கும் நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல ரப்புக்கும் நான் சுஜூதில் விடுவார்கள். அல்லாஹ் தஆலா சொல்வான், யா முஹம்மது இர்ஃபா ரஸக் ஸல் துமத்தா, கேளுங்க நாயகமே கொடுக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆறுதல் சொல்லி கேட்டதை எல்லாம் கொடுப்பார்கள். அதனால சஹாபாக்கள் நமக்கு முன்னோடி முஹப்பத் வைப்பதிலும் கண்ணியம் வைப்பதிலும் அவர்களை பின்பற்றுவது. அது மாதிரி சஹாபிகள் இந்த தீனுக்காக இந்த உம்மத்திற்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் நமது உயிரின மேலான கண்மணி முஹம்மது. இத்தகைய முஹப்பத்தை கொண்ட அந்த சஹாபாக்களிடத்திலே
திடீரென்று சல்லாசலம் அபாத் ஆயிட்டாங்கன்னு வைங்க, அவங்களால தாங்க முடியாது. அவங்களால அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி கிடையாது. அதனால ஒரு கிட்டத்தட்ட 6 மாதத்திற்கு முன்னாலேயே கொஞ்சம் கொஞ்சமாய் அவர்களை பக்குவப்படுத்தினார். சாடை மாடையாய் தங்களுடைய வஃபாத்தை குறித்துள்ளான செய்தியை சொன்னார். ஒரு நல்ல முஃமினுக்கு அடையாளமே அவருடைய மரணத்திற்கு முன்னால் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சோபனமும் சில செய்திகளும் சொல்லப்படும். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون. ஒரு நல்ல மரணம், ஒரு சிறந்த மூமினுடைய மரணம் என்று சொன்னால் அதற்கு முன்னால் அது சம்பந்தப்பட்ட ஒரு இஷாரா, ஒரு சோபனம், அவருக்கு உண்டான வாழ்த்துக்கள் முன்னேறி சொல்லப்படும். நமக்கு நீண்ட ஹயாத்தை தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்நாளையும் அப்படிப்பட்ட சோபனத்தோடு நம்மை சந்திக்கும் நசீபை தந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களாலே அல்லாஹ்வுடைய ஹபீபின் ரசூலின் வஃபாத்தை இன்னைக்கும் கூட நம்மளால சொல்ல முடியல, கேட்க முடியல. சஹாபாக்கள் எப்படி தாங்குவார்? முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை எமனுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். சல்லாஹ்வை அனுப்பும் பொழுது அதற்கு முஆத் ரலியல்லாஹு சொன்னார்கள், யா முஆத் அஸா அல்லாஹ் தல்கானி பஅத ஆமி லஅல்லக தவர்ர பி மஸ்ஜிதி வ கபரி. அதற்கு முஆத் அவர்களே, நீங்களும் நானும் சந்திக்கும் கடைசி சந்திப்பு இதுவாக தான் இருக்கும். நீங்க திரும்பும் பொழுது என்னுடைய மஸ்ஜித், என்னுடைய கபருக்கு அருகில் தான் நடந்து வந்து சொன்ன பொழுது அதற்கு முஆத் தாங்கல்ல ஃபபகா முஹம்மது ஜஸா. அதற்கு முஆத் தான் குலுங்கி குலுங்கி அழுதார். இனிமேல் நான் அவர்களை காண முடியாது. அப்படிப்பட்ட அந்த தோழர்களிடத்திலே திடீரென்று ரசூலுடைய வஃபாத்தை பற்றி உண்டான ஒரு நிலை வந்தால் எப்படி தாங்குவார்? அதனால 6 மாதத்திற்கு முன்னாலேயே அதை பற்றி சைக்கிளையை சல்லாசம் உணர்த்தி கொண்டு இருந்தார். முதலாவது ரமதான். எந்த ரமதானும் 10 நாள் ஏற்றுக்காம இருப்பாங்க. ஆனா வஃபாத்தாருக்கு முன்னால் அந்த ரமதான்ல 20 நாள் ஏற்றுக்காம. எந்த ரமதானிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடவை வந்து குர்ஆனுடைய ஆயாத்துகளை சொன்னால் ஓதி காண்பிப்பார்கள். அந்த ரமதானில 2 தடவை வந்தார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். புரிந்தவர்கள் புரிந்தார்கள், விளங்கியவர்கள் விளங்கினார்கள். சாடை மாடையாய் கொஞ்சம் கொஞ்சமா அவர்களுக்கு சொல்ல திருமக்களே, அவங்களுடைய வஃபாத்தினுடைய அறிகுறியினுடைய உச்சமான ஒரு செய்தின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 நாட்களுக்கு முன்னால் ஹஜ்ஜத்துல் வதாஇல் தான் ஸல்லல்லாஹு வஃபாத் தொடர்பான செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த ஒரு ஹஜ் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு. நான் ரொம்ப வெளிச்சு சொல்லல, நேரத்தினுடைய இதெல்லாம் மணிக்கணக்கில் பேச வேண்டிய விஷயங்கள், நான் அவ்வளவு பேசல, சுருக்கமா முடிச்சுக்கிறோம். ஹிஜ்ரி 10ஆம் வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொது அறிவிப்பு செய்தாங்க, எல்லாரும் ஹஜ்ஜுக்கு வாங்க, எல்லோரும் வர வேண்டும் என்று அறிவிப்பு செய்தார்கள். உம்மஹாத்துல் முஃமினீன் எல்லோரையும் அழைத்து சென்றார்கள். ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு எவ்வளவு பெரிய பாக்கியமான பயணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சேர்ந்து ஹஜ் செய்வது, அவங்களோடு சேர்ந்து ஹஜ். ஹதீஸிலே 1,24,000 என்று வருகிறது. இன்னொரு ரிவாயத்திலே 1,44,000 பேர், 1,44,000 பேர் புறப்படும் பொழுது இருந்த கூட்டம் அப்படியே சேர்ந்துகிட்டே இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புனிதமான ஹஜ்ஜிலே சாடை மாடையாய் சஹாபாக்களுக்கு தங்களுடைய கடைசி நேரத்தினுடைய நிலைப்பாடுகளை உணர்த்தி காண்பிக்கிறார். புனிதமான அரபாவுடைய திருவடி, அரபாவுடைய இந்த திருவடியிலே நின்று மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து நின்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தங்களுடைய பிரசங்கத்தை தொடங்குகிறார். பிரசங்கத்தை தொடங்கும் பொழுது சொன்ன அவர்கள் முதல் வார்த்தை ஐயுஹன்னாஸ் ஐயுஹன்னாஸ் லஅல்லி லா அல்காக்கும் பஅத ஆமி ஃபீ ஹாதல் மௌகிஃப். என் அருமை சஹாபாக்களே, இந்த ஆண்டுக்கு பின்னால் இந்த இடத்தில் நின்று இனிமேல் நான் உங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பில்லை. அதிர்ச்சி அடைந்தார், திடுக்கிட்டு போய்விட்டார். அதை அவர்களான அந்த வார்த்தையை தாங்க முடியாது. இஸ்மாயில் கௌரி சொல்வதை கவனமாக கேளுங்கள். இந்த இடத்திலே அடுத்தடுத்த ஆண்டுகள் இனிமேல் நின்று நான் பேசுவதற்கான வாய்ப்பு இல்லை என்று நான் கருதுகிறேன் அப்படின்னு தொடங்கினார். சஹாபிகளுடைய உள்ளம் எல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது.
நடுங்க ஆரம்பித்து விட்டது. அதற்கு பிறகு சில வசியத்தை செய்தார், சில விதமான உபதேசங்களை செய்தார். அந்த உபதேசம் எவ்வளவு முக்கியமானது, அது அந்த புனிதமான அந்த பேச்சு என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதற்குள்ளே நான் போகிறேன். மிக மிக முக்கியமான ஒரு பிரசங்கத்தை, என்றால் கடைசி நேரத்தில் சொல்லப்படக்கூடிய அந்த செய்தியினுடைய முக்கியத்துவம் மிக முக்கியமானது அல்லவா? நாம நம்ம பிள்ளைகிட்ட எவ்வளவு நேரம் சொல்லி இருந்தாலும் நம்முடைய பிந்திய காலகட்டத்தில் அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய செய்திங்கிறது எவ்வளவு முக்கியமானது. அந்த அடிப்படையிலே சில முக்கியமான விஷயங்களை எல்லாம் சொன்னாங்க. உண்மையானவர்களே, அது மாதிரி அந்த புனிதமான ஹஜ்ஜத்துல் விதாவில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தார். அதிலே 63 ஒட்டகங்களை தங்களுடைய கைகளினால் அறுத்தார். அதுக்கு பிறகு அந்த கட்டி அதற்கு அலிபன் அபீ தாலிப் இடத்துல கொடுத்து நீங்க அருங்கன்ட்டார். சாடை மாடையா உணர்த்தி காட்டினார்கள். என்னுடைய வாழ்க்கையின் நிறைவு 63 வயதுகள் தான் என்பதை உணர்த்தி காட்டினார். அது மாதிரி அந்த புனிதமான ஹஜ்ஜிலே தான் செய்தனா உமர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். யா உமர் அலதைக்கு மூசா கத்தீர்கள் கேட்டாங்க. ஆமா நாயகம், சம்மில்லா, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்லி என்னுடைய தலைமுடியை இறக்குங்கள் என்று சொன்னார். அந்த நேரத்திலையும் கூட ஸல்லல்லாஹு அவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப தெளிவா சொல்லல, சாடை மாடையாகத்தான். அதுதான் சொன்னாங்க, மூசா அவர்களே, அப்துல்லா அவர்களே, சொல்லலாம் பாத்தீங்களா, உங்க கையில கத்தி இருக்குது, தன்னுடைய தலையை நம்பி உங்கள்கிட்ட வேற தந்திருக்கிறாங்க, தன்னுடைய தலையை நம்பி உங்கள்கிட்ட வேற தந்திருக்கிறாங்க, உங்க கையில கத்தி வேற இருக்குது. நான் கொடுத்து வைத்தவன் நாயகம், நான் கொடுத்து வைத்தவன் நாயகம். அதற்கு பிறகு தலைமுடி இறக்கியதற்கு பின்னாலே அந்த முடியை சஹாபாக்களுக்கு பங்கு வைத்துக் கொடுத்தார். இன்றும் அந்த பரக்கத்தான அருளான முடி உலகத்தினுடைய பல பாகங்களிலே அவருடைய அருள் நிறைந்த அந்த உன்னதமான ஒரு நிலை இருக்கிறது. அதனுடைய சில்சிலாவை கொண்டு பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய சங்கைக்குரிய ஷேகுனா அவருடைய மகாமிலையும் அது இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். உலகத்தில் அந்த முடியை பங்கு வைத்து கொடுத்தார். கியாமத் நாள் வரை பாதுகாக்கப்படக்கூடிய ஒன்றார். உண்மையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளுடைய அந்த கடைசி கட்டம், அந்த ஹஜ்ஜத்துல் வதாயிலே அவர்களுக்கு இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு ஆயத் இறங்கிச்சு. அல்லாஹ்வுடைய உதவியும் நுஸ்ரத்தும் வெற்றியும் வந்தால் மக்கள் கூட்டம் கூட்டமா இஸ்லாம் ஆகுவார்கள். ஆயத் இறங்கின பல பேர் குதூகலித்தார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் ஒரு 13 வயது பிள்ளை அழுது கொண்டிருக்கிறார். ஒரு 13 வயது பிள்ளை அழுது கொண்டிருக்கிறார். எல்லாரும் சின்ன பிள்ளை, ஏன் நீ அழுதுட்டு இருக்கிறீங்கன்னா, அவர் சின்ன பிள்ளை அல்ல, காரியமானவர். குர்ஆனுக்கு விளக்க உரை சொல்வதில் தலைமை தரமானவரான சய்யிதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு என்ற ஆயத்து இறங்கிய உடனே அவங்க சொன்னாங்க, ரஅய்து ராயிஹத வஃபாத் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஹாதிஹில் ஆயா. இந்த ஆயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தினுடைய வாசனையை நான் உணர்கிறேன். இந்த ஆயத்துக்குள்ள அப்படி ஒரு செய்தி இருக்கு என்பதை நான் உணர்கிறேன். சித்திக் அக்பர் அவர்கள் அதை மெய்ப்பிடித்தார் என்பதையும் பார்க்கிறேன். உண்மையானவர்களே, அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் அவர்களுக்கு ஹஜ்ஜில் நிறைய வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான ஹஜ்ஜை முடித்துவிட்டு அவர்கள் ஊருக்கு திரும்பிய உடனே அதற்கு பிறகு அவருடைய நிலை என்னன்னு சொன்னா, மக்களுடைய தொடர்பை குறைத்து விட்டு மௌத்தாக்களோடு தன்னுடைய தொடர்பை ஆக்கினார். உஹது ஷுஹதாக்களை போய் ஜியாரத் செய்தார். ஜன்னத்துல் பக்கீரை போய் துஆ செய்தார். நீண்ட நேரம் நின்று துஆ செய்தார்கள். அவருடைய தொடர்பு மனிதர்களுடைய தொடர்பிலிருந்து மலக்குமார்கள் மௌத்தாக்களுடைய தொடர்போடு அந்த தொடர்பு கூடி வந்தது. சையதுனா அபூ புவைஹபா ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி, அவங்களை கூப்பிட்டு என் கூட வாங்கன்னு சொன்னாங்க. ஜன்னத்துல் பக்கீக்கு போறாங்க. நீண்ட நேரம் துஆ செய்கிறார்கள். துஆ செய்துட்டு சொன்னாங்க, அபூ புவைஹபா அவர்களே, அல்லாஹ் தஆலா ஒரு அடியாருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தான். ஒரு அடியாருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தான். இந்த துன்யாவினுடைய மொத்த பொக்கிஷங்களையும் எல்லா ஹஸானாக்களையும் அவரிடத்தில் கொடுத்து ஒரு குல்த ஃபியா கியாமத் நாள் வரை அந்த அடியார் உலகத்தில் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு. அது வேண்டுமா அல்லது ரப்பை சந்திப்பதற்கான வாய்ப்பு வேண்டுமா என்று
ஒரு அடியாருக்கு அல்லாஹ் தஆலா இஷ்டம் கொடுத்தான், ஒரு வாய்ப்பை கொடுத்தான். அதற்கு அபூ முஹைபா ரலியல்லாஹு சாடமாடையா விளங்கிட்டாங்க. அந்த அப்தே காமில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நாயகமே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ரஹ்மத் செய்ய, நீங்க கியாமத் நாள் வரை இருக்கணும். நாயகம் நம்ம சார்பா அவங்க கோரிக்கை வச்சாங்க, எல்லோரும் உங்களை பார்க்கிறாங்க, எல்லோரும் உங்களை பார்க்க வேண்டும். அதனால அவங்க சொன்னாங்க, சாடை மாடையாய் சஹாபா இல்லைன்னு தாங்க முடியாத அந்த செய்தியை, அவங்களுடைய பாத்திரை செய்தியை தாங்குவதற்கான ஆற்றல் இல்லை. அதனால சாடை மாடையாய் கொஞ்சம் கொஞ்சமாய் சொல்லிக் கொண்டே வருகிறார். நான் நிறைவுக்கு வருகிறேன். பார்த்தாகுவதற்கு சில நாட்களுக்கு முன்னால் மலக்குல் மௌத் வர்றாங்க. மலக்குல் மௌத் வந்தவன்னு கேட்கிறாங்க, அஜீத்த ஜாயிரன் நம் காபிலா, சும்மா சந்திக்க வந்தீங்களா அல்லது ரூ எடுத்துட்டு போறதுக்கா வந்தீங்களான்னு கேட்டாங்க. உங்க வேலை அதுதானே, அதனால அதுக்கு வந்தீங்களான்னு கேட்டாங்க. அவங்க ஒரு அதபான பதிலை சொன்னாங்க. மலக்குல் மௌத் சொன்னாங்க, நான் உங்களை சந்திக்க தான் வந்தேன், ஆனா நீங்கள் அனுமதி அளித்தால் உங்க ரூப வாங்கி போவேன். எவ்வளவு அதமான ஒரு பதில். வந்தது அதுக்குத்தான், ஆனாலும் உள்ளத்தால் நாயகத்தை சந்திக்க வந்திருப்பதை சொல்லி காட்டினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரட்டும்னு சொன்னாங்க. அவங்களும் வந்தாங்க. ஒரு கேள்வி கேட்டாங்க, அல்லாஹ் என்னுடைய கலீல், என்னுடைய ஹபீப், அப்படியானா நான் இவ்வளவு சிரமப்படுகிறேனே, ஒரு ஹபீப் தன்னுடைய ஹபீபுக்கு எவ்வளவு சிரமத்தை கொடுப்பானா? மௌத்தினுடைய நேரம் கருதி மூச்சு சக்கராத், பல சிரமங்கள் உள்ளது அல்லவா அது. அதனாலே ஒரு ஹபீப் தன்னுடைய ஹபீபுக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் கொடுப்பானான்னு கேட்டாங்க. இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது, அங்கிருந்த பதில் வரணும்னு கேட்க போயிட்டாங்க. அல்லாஹ் திரும்ப கேட்டு விட்டான், ஒரு கலீல் இன்னொரு கலீலை சந்திப்பதற்கு விரும்ப மாட்டாரான்னு அல்லாஹ் கேட்டு விட்டான். இனிமேல் அனுமதி தான் சொன்னான், இனிமேல் அனுமதி தான் சொன்னான். உண்மையான பெருமக்களே, நானே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளுடைய கடைசி நேரத்திலே இந்த உலகத்தில் அவர்கள் நடந்து கொண்ட அந்த அணுகுமுறைகளை பற்றி எல்லாம் குறைந்தது ஒரு 1.5 மணி நேரமாவது நம்ம பேசணும். அப்படின்னா ஒப்பாத்தை பற்றி கொஞ்ச நேரமாவது நம்ம செய்த விளங்க முடியும். வாழ்க்கையிலே மனித புனிதராய் திகழ்ந்த ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கடைசி காலகட்டத்தில், தங்களுடைய கெட்டான அந்த நேரத்திலே கூட, பள்ளியிலே வந்து அவர்கள் தொழு வைப்பதற்கு இயலாத நிலையிலே உள்ள அந்த கட்டத்திலே கூட ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சய்யிதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அது மாதிரி ஹதரத் ஃபத்ல் இப்னு அப்பாஸ் இவங்களுடைய தோர் மேல கை போட்டு பள்ளிக்கு என்ன கூட்டு போகணும்னு சொன்னாங்க. அவர்களை காண இயலாமல் தகித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சஹாபாக்கள் பள்ளி கூட்டு போகணும்னு சொன்னாங்க. நடந்து வர இயலவில்லை, கால்கள் பூமியிலே கோடு ஓட்டுக் கொண்டு வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போய் மெம்பர்படியிலே அமர வைத்தார்கள். 2 நாட்களாக அல்லாஹ்வுடைய ஹபீபின் திருமுகத்தை காணாததினால் உண்ணவில்லை, தூங்கவில்லை, நிலை குலைந்து ஒரு பைத்தியம் போல இருக்கிறார்கள் சஹாபாக்கள். அப்படிப்பட்ட ஆனந்தத்தோடு நபி அவர்களை காண்கிறார்கள், பார்க்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணாங்க. என்ன சொல்ல போகிறார்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல் உச்சகட்டமான பயானம் செய்தார். வஜ்லத்துமின்ஹல் குலூபினுடைய கண்கள் எல்லாம் நடுங்கி போய்விட்டது. ஸரபத்துமின்ஹல் உயூனினுடைய கண்கள் தாரை தாரையாய் கண்ணீரை வடிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பயானம் செய்தார். அது அவங்களுடைய விடைபெறக்கூடிய நாளின் பேச்சு போல் எங்களுக்கு தெரிந்தது. சொன்னாங்க, யாரையாவது நான் அடித்திருந்தால், யாரையாவது உங்களை நான் அடித்திருந்தால், இதோ என் உடலை உங்களுக்கு காட்டுகிறேன், நீங்கள் என்னை அடித்துக் கொள்ளுங்கள். சஹாபாக்கள் இந்த வார்த்தை தாங்க இயலவில்லை. யாரையாவது நான் திட்டி இருந்தால், யாரும் இந்த நேரத்தில் ஒதுங்கவில்லை, பகரத்திற்கு நீங்களும் திட்டி விடுங்கள். யாரிடத்தில் இருந்தாவது
யாரிடத்தில் இருந்தாவது கடனாகவோ வாக்குறுதியாகவோ வேறு எந்த நிலையிலோ உங்களுடைய பொருளாதாரத்தை நான் பெற்றிருந்தால் இதோ என்னத்தில் பொருள் இருக்கிறது, நீ அதை கேட்டு வாங்கிக்கணும். என் ரப்பை நான் பரிசுத்தமான நான் சந்திக்க விரும்புகிறேன். யாரும் இந்த நேரத்தில் வெட்கப்பட வேண்டியதில்லை. மனம் திறந்து என்னிடத்தில் நீங்கள் சொல்வதை சொல்லுங்கள். மனம் திறந்து என்னிடத்தில் சொல்லுங்கள். யார் அப்படி மனம் திறந்து பேசுகிறார்களோ அவர்கள் தான் இப்பொழுது எனக்கு முஹப்பத்தானார்கள். கொடுத்தல் சொன்னாங்க, யார சொல்லுறா, என்னுடைய உள்ளத்தில் கொஞ்சம் இன்னில முனாஃபிக், கொஞ்சம் நயவஞ்சக தன்மை இருக்கிறது. எனக்கு உமர்தான் சத்தம் போட்டாங்க, சல்லாசன் எவ்வளவு சிரமத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, இந்த நேரத்தில் இப்படி எல்லாம் பேசணுமான்னு கேட்டாங்க. சல்லாசன் விடுங்க, மனம் திறந்து பேசுங்க. ரொம்ப தூக்கம் வருது. சொல்லப்படுவது சல்லா செல்லம் அவருடைய ஈமானுக்கு துஆ செய்தார். அவர் நினைக்கின்ற நேரத்தில் உறங்குவதற்கும் எழும்ப வேண்டிய நேரத்தில் எழும்புவதற்கும் துஆ செய்தார். அது மாதிரி பொருளாதாரத்தை குறித்து அந்த நேரத்தில் சொல்லப்படுவது ஒரு சாமி சொன்னாங்க, யார் சொல்லலாம், ஒரு கட்டத்தில் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் அவர் உதவி கேட்கிறார். உங்களிடத்தில் அந்த நேரத்தில் உடனடியாக கையில பணம் இல்லை, நீங்க என்னிடத்தில் கையை காட்டினீர்கள், என்னிடத்தில் நீங்கள் கையை காட்டினீர்கள், நான் கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுத்தேன், நீங்க தருவதா சொன்னீர்கள் என்று சொன்ன உடனே எவ்வளவு கேட்டாங்க, 3 திரகம் சல்லாத்துல எடுத்துக் கொடுக்க. அந்த காரியங்களையும் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே யாருக்கும் எந்த விதமான குறைபாடுகளும் வைக்காத மனித புனிதராம் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் தங்களை பரிசுத்தமான நிலையிலே ஆக்கிக் கொண்டு அந்த நேரத்தில் அவர்கள் வீட்டுக்கு போனவங்கதான் ஒரு 10 சஹாபிகளை மட்டும் வீட்டுல கூப்பிட விடுறாங்க. தலைமையில் அந்த 10 பேரை மாத்திரம் கூப்பிடப்பட்டு அவங்க என்ன சொல்றாங்க, நான் இந்த துன்யாவை விட்டு பிரிந்து விட்டால் அந்த வார்த்தை சஹாபாக்கள் தாங்க முடியாது. நான் துன்யாவை விட்டு பிரிந்து விட்டால் என்னை யார் குளிப்பாட்ட வேண்டும்? அதில் செய்த அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபத்ல் இப்னு அப்பாஸ் போன்ற இவர்கள் தான் என்னை குளிப்பாட்ட வேண்டும். அதேபோல் எனக்கு கஃன் செய்து விட்டால் கஃன் செய்து ஒரு இடத்திலே வைத்து விட்டு எல்லோரும் ஒதுங்கி விட வேண்டும். அந்த நேரத்திலே அவ்வளவு மன் ஸல்லா பி ஜிப்ரீல், எனக்கு முதலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் தொழுகை வைப்பார். அவங்க ரெண்டு தொழுவாங்க. அதற்கு பிறகு மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தான் வருவாங்க. அதுக்கு பிறகு சல்லு ஃபுராதா, நீங்க ஒரு இமாம் முன்னிறுத்தி எல்லாம் யாரும் தொழ வேண்டியதில்லை, தனித்தனியாக நின்று நீங்கள் தொழுவது சொல்ல வேண்டும். அதுக்கு பிறகு உள்ள நிலையை அதை ரொம்ப தெளிவா சொன்னார். சஹாபாக்கள் கண்ணீர் விடுத்து கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், பயப்பட வேண்டியதில்லை, தரக்கு வாயிலை உங்களுக்கு 2 வாயிலை உபதேசியை விட்டு செல்கிறேன். அது குர்ஆனுல் மௌத், குர்ஆனை விட்டு செல்கிறேன், மௌத்தை விட்டு செல்கிறேன், பற்றி கொண்டு வாழ்க்கை, அதை கொண்டு நீங்கள் ஈடேற்றம் பெற்றுக் கொண்டீர்கள் என்றெல்லாம் சொன்னார். அதற்கு பிறகு சையதுனா சித்திக் நாயகம் தொழு வச்சாங்க. நான் எப்படி முடிக்க எப்படி கொண்டு போறேன்னு எனக்கு தெரியல. சையதுனா அபூபக்கர் சித்திக் நாயகம் தொழு வச்சாங்க. அவங்க பதினேழு பக்தை அவர்கள் தான் தொழு வைத்தார்கள். அவர்கள் சொல்லி உத்தரவின் பேரில் கடைசி நாள் திங்கட்கிழமை காலை சூரியனுடைய சித்திக் நண்பர் முன்னாள் இமாமாக இருக்கிறார்கள். சல்லாத்துல 2 நாள் பள்ளிக்கு வரல. சஹாபாக்கள் ஏங்கி தவித்து போய் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் சித்தீக் அவர்கள் இமாமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த திரையை அகற்றுகிறார்கள். அதை அகற்றினா அதை அகற்றிய உடனே சஹாபாக்கள் எல்லாம் சல்லாசலம் உணவாயிட்டாங்க. அவங்க ஆரோக்கியமாயிட்டாங்க. அவங்க சிவாவை விட்டு விட்டார்கள். இனிமேல் நாம் நபியை பார்க்கலாம் என்று ஆனந்தப்படுகிறார். சல்லாசலம் பார்த்து எல்லோரையும் பார்த்து ஒரு புன்முறுவல், ஒரு ஆனந்தமான புன்முறுவல் செய்கிறார். ஆனந்தமான ஒரு புன்முறுவல். எப்படிப்பட்ட சமுதாயம் உருவாக வேண்டும் என்று நான் நினைத்தேன், அப்படிப்பட்ட சமுதாயம் உருவாகிவிட்டது என்பதை சித்தீக் அக்பர் அவர்கள் சல்லாசலுடைய திரையை அகற்ற உடனே காலை பின்னால் வைத்து அவர்கள் பின்வருவதற்கு முயற்சிக்கிறார்கள். சல்லாசலம் கை காட்டினார், அப்படின்னு திரையை போட்டார். அப்படின்னு திரையை போட்டு விட்டார்.
அதற்கு பிறகு யாருக்கும் வீட்டில் செல்வதற்கு அனுமதி கிடையாது. அன்னை பாத்திமா தான் அழைக்கிறார். ஸல்லல்லாஹு முகத்துல இவ்வளவு சிரமம், இவ்வளவு வாட்டம், இந்த சிரமத்தினுடைய வெளிப்பாடு, உச்சகட்டமான தரவல், காய்ச்சல், உச்சம், 7 கிணறுகளில் தண்ணீரை கொண்டு வந்து ஊற்றினாலும் அந்த சூடு தனியான அளவிற்கு உண்டான உச்சகட்டமான சூடு. தன்னுடைய அருமை தகப்பனாரை அன்னையார் பாத்திமாவுடன் பார்த்துவிட்டு அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். வா கருவா, என் தந்தைக்கு வந்து சோதனையே சொல்லி அவங்க வேதனைப்படும் பொழுது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பாத்திமா லைஸோ, இந்த நாளைக்கு பின்னால் இனிமேலுடைய தகப்பனாருக்கு பாக்கியம் தான், இனிமேல் எந்த கஷ்டம் கிடையாது, இனிமேல் வாழ்க்கை எந்த கஷ்டம் அவர்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அவர்கள் பாத்திமா நான் இப்போது 2 ரகசியம், 2 விஷயத்தை காதல் சொன்னாங்க. முதலாவது சொன்னாங்க, என்னுடைய அஜல் நெருங்கிருச்சு, என்னுடைய வஃபாத்துடைய நிலை நெருங்கிருச்சுன்னு சொன்னாங்க. அன்னை பாத்திமா இருக்கிறாங்க, அழுதார்கள். அதுக்கு பிறகு அவங்களை கூப்பிட்டு சொல்றாங்க, பாத்திமா அவர்களே, என்னை எனக்கு பின்னாலே முதலா நீங்கள் தான் என்னை வந்து சந்திப்பீர்கள். ஆனந்தப்பட்டார். உலகத்திலே அதிகம் அழுதவர்கள் என்று சில பேரை வரலாற்றில் சொல்லுவார். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை போல், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமை போல் உலகத்தில் அழுதும் அழுது பெருமக்கள். அந்த நிலையிலே அன்னை பாத்திமா இருந்தார். பார்த்தாருக்கு பின்னால 6 மாத காலம் எதையும் ஏற்று பார்க்கவில்லை. கண்ணீரை தவிர வேற ஒன்றுமே. அவ்வளவு இதய துடிப்பாய் இருந்தார் தன்னை பாத்திமா. அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தின் தலைவியாக ஆக்கியிருக்கிறார். எனக்கு பின்னால் என்னுடைய குடும்பத்திலே முதல்ல நீங்க தான் வந்து என்னை சந்திப்பீங்கன்னு சொன்னாங்க. பாத்திமா ஆனந்தப்பட்டார். கதவு தட்டப்படுகிறது. கதவு திறந்தாங்க. திறந்தவர்கள் உள்ள வரலாமா அனுமதி கேட்கிறாங்க. இப்பொழுது மஸ்ஊத் நஃப்ஸி அவங்க ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க. இப்ப யாரும் வர வேண்டாம்னு சொன்னாங்க. சொன்னாங்க, வந்து அனுமதி கேட்கிற ஆளு அவர் யாரும் அனுமதி கேட்டவர் வரக்கூடிய ஆள் அல்ல. இது வந்து யார்த்தையும் அனுமதி கேட்டதும் கிடையாது. முதல்ல அனுமதி கேட்கிறார் என்று மரக்குள் மூத்து வந்ததை ஸல்லல்லாஹு உணர்த்தி காட்டினார். வந்தார் பெருமக்களே. இந்த வரலாறு கடைசி நாட்களுடைய நிலைப்பாடும் வரலாற்றில் நீண்ட செய்திகள் அதை முக்கிய ஹதீஸில் வருகிறது. ஸல்லல்லாஹு வந்தாங்க, ஸல்லல்லாஹு வருகிறார்கள். வந்துதான் எல்லா சோபனங்களையும் சொல்லி, ஸல்லல்லாஹு இடத்துல எல்லா விதமான சோபனங்களையும் சொல்லி, அதற்கு பிறகு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அனுமதியோடு, அவருடைய மேலான அனுமதியோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் மலக்குள் தளத்திலே அனுமதி சொல்லுவதற்கு முன்னாலே இன்னலை மௌத்தி சக்கராத், மௌத்திற்கு பல்வேறு விதமான சிரமங்களும் கட்டங்களும் இருக்கிறது என்று சொன்ன அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி கட்டத்திலே சில விதமான உபதேசங்களை சொன்னார். சில விதமான உபதேசம் வாய் திறந்து தெளிவா பேச இயலாத அந்த கட்டத்திலே கூட அதற்கு செய்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு குறிப்பா 2 செய்தியை சொன்னார். வாயசைத்து எதையோ சொல்கிறார்கள், காது கொடுத்து அவருடைய அருகில் வைத்து நாங்கள் கேட்டோம், தொழுகையை பெற்றுக் கொள்ளுங்கள். இனிமேல் தன்னுடைய அமுது வாயிலிருந்து ஒளி நிறைந்த அமுது வாயிலிருந்து அவர்களை பேசப் போவதில்லை. உம்மத்திற்காக முக்கியமான செய்தியை, ஆக அடிப்படையான செய்தியை, வெற்றிக்குரிய மகத்தான செய்தியை சொன்னார்கள். தொழுகையை நீங்கள் பற்றிக் கொள்ளுங்கள். பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அதுல 2 செய்தி இருக்குது. பெண்களே நீங்களும் தான் பயந்து கொள்ளுங்கள். உங்களை கொண்டுதான் உம்மத்தினுடைய கண்ணியமும் மேன்மை. மாதிரி பெண்களுக்கு அநீதி இழைப்பதில் இருந்தும் மற்றவர்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று பெண்கள் விஷயத்தை சொன்னார்கள். சொல்லிவிட்டு கண்ணுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடைசி நேரத்திலே அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ரஃபீக்குல் அலா, உயர்வான என் நேசனே, உயர்வான என் நேசனே, உயர்வான என் நேசனே என்று ஸல்லல்லாஹு அலைஹி திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு அவருடைய கைகளை சாய்கிறது. நான் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த செய்தி மதீனா முழுவதும் பரவுகிறது. மதீனா துடித்து போய்விட்டது. தாங்க இயலவில்லை.
அப்படியே மயக்கமடைந்த நிலையிலே எழுந்திருக்க இயலாத நிலையில் பல சஹாபாக்கள். தெரியல, ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு வஃபாத்துடைய செய்தியை கேட்டு அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. இன்னொரு சஹாபி யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹபீபை கண்ட இந்த புற கண்களால் இனிமேல் நான் எதையும் பார்க்க விரும்பவில்லை ரப்பே, என்னுடைய பார்வை எடுத்துன்னு கேட்டாங்க. இப்படிலாம் கேட்கலாமா? அதெல்லாம் மஹப்பத்தினுடைய வெளிப்பாடு. உங்க பார்வை எடுக்கப்பட்டது. அதற்கு பின்னால் சஹாபாக்களுடைய நிலை, பெருமக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் வைத்துக் கொண்டு இதற்கு பிலால் ரலியல்லாஹு அவர்கள் பாங்கு சொல்கிறார்கள். எப்பொழுது பாங்கு சொன்னாலும் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அவங்க வகை இஷாரா செய்வாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் பொழுது பிலால் தான் இவ்வாறு சொல்ல முடியவில்லை. இருத்தல் மஸ்ஜித் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திற்கு பின்னால் அந்த பிலாலுடைய அந்த பாங்கினால் மதீனா முனவ்வரா மஸ்ஜித் நபவி அந்த நேரத்திலே கதிகலங்கி போய் நின்றது, கூக்குரலால் நிரம்பி இருந்தது என்பதை பார்க்கிறோம். பெருமக்களே, இந்த வஃபாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வஃபாத்திற்கு பின்னால் இந்த உம்மத்திற்கு எல்லா விதமான பாக்கியங்களை விட்டு சென்றார்கள். நமக்கு பல்வேறு வழிகாட்டுதல்களை சொன்னார்கள். நாம் ஆசைப்படணும், நம்முடைய வாழ்நாளுடைய கடைசி நேரத்தில் அல்லாஹ் ஒரு மனிதருக்கு யாருக்கு கைரை நாடுகிறான் அந்த அடியாருக்கு நல்ல கடைசி நேரத்தில் அல்லாஹ் வந்தாரா சாலிஹான நல்ல காரியங்களை செய்வதற்கான வாய்ப்பை தருவான் என்று அல்லாஹ் சொன்னார். நான் நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித புனிதரான நமது உயிரின் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா மென்மேலும் உயர்வாக்கி அருள்வானாக. நம்ம கூட தான் சொன்னாங்க இருக்கிறாங்க. பஹலத்தும் நபிக்கும் ரசூலுல்லாஹ் நம்ம கூட இருக்கு. அவங்க நம்மோடு தான் இருக்கிறார்கள். நாம் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும், நம்முடைய நகம் வெட்டுவது உட்பட, நகம் வெட்டுவது உட்பட ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் சொன்னதன்படி செய்கிறோம். அதனால நம்ம கூட தான் அவங்க இருக்கிறாங்க. அந்த ஒரு நிலையை நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கூட்டத்தை கபூல் செய்து அருள்வானாக. அல்லாஹ்வுடைய ரசூலின் இஷ்டை கொண்டு நம்முடைய உள்ளத்தில் நிரப்பி அருள்வானாக. நம்முடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை அல்லாஹ் பாக்கியமாக ஆக்கி அருள்வானாக. நம்முடைய விடங்கமான வாழ்க்கையை விட நம்முடைய ரகசிய வாழ்க்கையை, தனிப்பட்ட வாழ்க்கையை எல்லாம் பரிசுத்தப்படுத்தி அருள்வானாக. அல்லாஹ் தஆலா அவனுக்கு பொருத்தமுள்ள சாலிஹீன்களில், அவனுக்கு பொருத்தமுள்ள வலிமார்களில், நாதாக்களில், நல்லோர்களில் நம்மை, நம்முடைய குடும்பத்தார் எல்லோரையும் நன்மக்களுடைய பொருட்டினால், நாதாக்களுடைய பொருட்டினால், சேகருடைய பொருட்டினால், நன்மக்களுடைய பொருட்டினால் அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் அவன் பொருந்திக் கொள்வானாக. செய்யலாம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்